கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். கர்த்தர் தந்த நாளில் நம்ம என்ன பண்ணணுமா? களி கூர்ந்து மகிழ கடவுள். இது ஆண்டவர் படைத்த ஒரு வெற்றியின் நாள். ஏன்னா நம்ம வாழ்நாளிலே ஆண்டவர் கூட்டி தருகிற எல்லாமே வெற்றியின் நாளாகத்தான் அமையும். அதனால் இந்த நாளில் அந்த வெற்றியின் நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் அவருடைய நாமத்தை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முடிந்த எல்லாரும் முழங்கால் நிலுங்க, இல்லைனா எந்திரிச்சு நின்று நாம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம பாட போகிறோம். பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. She
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது சங்கீதம் 119 தியானித்து வருகிறோம். கண்டிப்பாக 119ஆம் சங்கீதம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை சாதாரணமாக சொல்ல முடியாது. சங்கீதம் பெரிய சங்கீதமாக இருந்தாலும் வசனத்தின் ஆழம் என்று சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதை தியானிக்க போனால் நமக்கு நேரம் சமையலாம் பத்தாது. அவ்வளோ வார்த்தைகளும் வசனங்களும் நமக்கு இருக்கிறது. சரி, இப்பொழுதும் கூட நாம் இந்த வசனத்தில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சில காரியங்களை நல்லா வாசித்திருக்கிறேன். அதை இப்பொழுது நம்ம என்ன செய்வோம், சில காரியங்களை வாசித்து அப்படியே வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அதில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தலைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நேற்று முதல் தலைப்பை படித்தோம். இந்த தலைப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் அப்படியே வரிசையாக வாசிச்சுட்டு வந்துடுவோம். பார்க்கலாம். 1-8 தேவனது பிரமாணத்தின்படி நடத்துதல். பாருங்கள், 1-8 வசனத்துக்கு தேவனது பிரமாணத்தின்படி நடத்தல். அதை தான் நேற்று ஈவினிங்கில் வந்து அந்த 8 வசனங்களை நம்ம தியானித்தோம். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது 1-8 நம்ம படித்தோம். அடுத்தது இன்றைக்கி 9-16 வசனங்களை தியானிக்க போகிறோம். அப்படின்னா நான் வழிகளை சுத்திகரித்தல். நம்முடைய வழிகளை சுத்திகரித்தல். இன்றைக்கி நம்ம நம்ம வழிகளை சுத்திகரிக்கிறதுக்கான காரியங்களை இன்றைக்கு நம்ம அந்த 8 வசனங்களை இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அடுத்தது 17-24 வரை மேன்மையான காரியங்களை வசனத்தில் பார்த்தல். இது உங்களுக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு நாள் இந்த பாயிண்ட்ஸ் நல்ல மனசில் உங்களுக்கு வரணும். இந்த 8 வசனம் இந்த பாயிண்ட் இன்றைக்கி நமக்கு வெளிப்படுத்துங்கிற மாதிரி நீங்கள் அதை எடுக்கணும். அடுத்தது 33-40 வரைக்கும் புரிந்து கொள்ளுதல் கீழ்ப்படுதலை தருகிறது. புரிந்து கொள்ளுதல், நான் இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்கேன், தமிழில் தான் சொல்கிறேன். நான் புரிந்து கொள்ளுதல்னா நீங்கள் திரும்ப கீழ்ப்படுதலை புரிந்து கொள்ள நீங்கள் திரும்ப சொல்லணும். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதல் எப்படின்னா 33-40 புரிந்து கொள்ளுதல் கீழ்ப்படுதலை தருகிறது. சொல்ல பார்க்கலாம். புரிந்து கொள்ளுதல் கீழ்ப்படுதலை தருகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, 41-48 வரை விடுதலையோடு நடத்துதல். சொல்லுங்க, என்னது? நான் சொன்ன பிறகு நீங்கள் எல்லாம் திரும்ப ஒரு முறை சொன்னீங்கன்னா உங்கள் கையில் வந்துருச்சுன்னு அர்த்தம். சரி, அடுத்தது 49-56 வசனத்தில் உண்டாகும் ஆறுதல். சொல்ல பார்க்கலாம். வசனத்தில் உண்டாகும் ஆறுதல். 57-64 கர்த்தர் என் பங்கு. சொல்லுங்க. 65-72 உபத்திரவம் வசனத்தை போதிக்கிறது. 73-80 வார்த்தையை குறித்து வெட்கப்படாமல் இருத்தல். 81-88 உபத்திரவத்தில் உதவி. சொல்லுங்க பார்க்கலாம். 89-96 அவர் வார்த்தை என்றும் நிற்கும். அடுத்தது 97-104 வார்த்தையில் தியானம். சொல்லுங்க, வார்த்தையில் தியானம். அடுத்த 105-112 வரை வார்த்தை வழி நடத்தப்படுதல். 113-120 வார்த்தையில் பாதுகாப்பு. 121-128 தேவ வார்த்தை விலையேற பெற்றது. 129-136 அவர் வார்த்தையில் நம்மில் பிரகாசிக்கிறது.
எஸ் 137 இருந்து 144 தேவனுடைய வார்த்தைக்காக வைராக்கியம் கொள்வதல். 145 இருந்து 152 தேவ வசனத்திற்காக ஆறுதல். 153 முதல் 160 வார்த்தையால் மீட்கப்படுதல். 167 முதல் 168 வார்த்தையை நேசித்தல். 169 இருந்து 176 முற்றிலுமாய் வார்த்தைக்கு அர்ப்பணித்தல். முற்றிலுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்தல். இது கடைசி வரை நம்ம சொல்லிட்டோம். ஆகவே ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு 8 வசனங்களுக்கும் இந்த தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து எபிரேய வார்த்தையில் ரொம்ப அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனங்களாக இருக்கிறது. நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கிறது. சரி, இப்பொழுது இந்த வசனம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு வசனம் வந்து இந்த 8 வசனம் வந்து ஒரே வசனம் ஒரே வரி தான். 8 வரியில் ஒரு வசனம் 8 வசனமும் இருக்கும். 8 பாடம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த 8 வசனங்களும் எப்படி இருக்கும்? ஒரே வரியில் வரும். அடுத்தது நம்ம எழுதுகிற தமிழோ இங்கிலீஷோ இங்கேருந்து கொண்டு போவோம். எப்படி இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் கொண்டு போவோம். ஆனால் எபிரேய சொல் எப்படி வரும்னா வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் வரும். இங்கேருந்து எழுதிட்டு வருவாங்க. நம்ம இங்கேருந்து எழுதிட்டு போவோம், அவங்க இங்கேருந்து எழுதிட்டு வருவாங்க. அல்லேலூயா. சார், இப்படி அந்த எபிரேய எழுத்துக்கள் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறது. எப்பொழுது நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 9 முதல் 16 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 9 முதல் 16 வசனங்கள் வரை சங்கீதம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கிய நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம முதல் வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்கள். முதல் வசனம். வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே என்கிற ஒரு காரியம். ஏன்னா இன்னைக்கு ஒரு வாலிபனோ வாலிப பிள்ளையோ தங்களுக்கு சில அடக்கங்கள் என்று சொல்லுகிறது கொஞ்சம் கம்மி தான். அடுத்தது பெற்றோர்கள் என்று சொல்லுகிறது அவங்க வந்து நல்ல அருமையாக சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை பொறுப்போடு பாரத்தோடு அனுபவத்தோடு சொல்லுவாங்க. ஆனால் அது கூட இப்போ வந்து வாலிபர்களுக்கு அது வந்து உகந்ததாக இல்லை. அடுத்தது ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டால் அவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. இவங்க இத்தனை படியும் தாண்டி போகணும். ஒரு வாலிப பிள்ளைன்னு சொல்லும்போது இத்தனை படிகளை அவங்க தாண்டி போகணும். பாருங்கள், ஒன்று தங்களுக்கு சொந்த காரியத்தில் அவங்களுக்கு எந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு தீர்மானத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த தீர்மானம் சீக்கிரத்தில் உடைக்கப்பட்டு ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்கு தன்னை ஆளாக்கி கொள்வார்கள். அதனால் ஒரு வாலிபனும் ஒரு வாலிபையும் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு ரொம்ப சிரமம். ஆனால் நிறைய அற்புதங்கள் நடக்குது தேசத்தில். இப்போ கூட ஒரு சிறுவனை குறித்து நல்ல ஒரு நியூஸ் வந்துச்சு. அவன் சிறு வயதிலே வந்து அவன் நல்ல பெரிய தொழிலதிபராக மாறி பல கோடி லட்சங்களுக்கு அவன் பெரிய அதிபதியாக மாறிட்டான். அதை நினச்சி உலகமே வந்து பாராட்டுது. ஒரு சிறு வயது முதல் கம்ப்யூட்டர் யாரும் நண்பர்கள் இல்லையா அவனுக்கு நண்பர்கள் யாரும் இல்லை. அந்த நண்பர்களெல்லாம் இல்லாமல் அவன் என்ன செஞ்சுட்டான்? அவன் தனியாகவே இருந்து கம்ப்யூட்டரில் நல்லா பழகியிருக்கிறான். கம்ப்யூட்டரில் பழகி அப்படியே அந்த கம்ப்யூட்டரில் பழகி அப்படி கொண்டு போய் கடைசியில் ஒரு தொழில் அதிபராக மாறக்கூடிய நிலையில் அவனை உருவாக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவன் வேர்ல்டு அளவில் பெரிய பணக்காரனாக இருக்கான். பெரிய பணக்காரன் சிறுவன் தான், ரொம்ப சிறுவன்.
8வது 9வது படிக்கிற ஒரு சிறுவன் அவ்வளோ பெரிய இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரனாக மாறி உலகத்தில் பெரிய பாராட்டுகளை குவிந்து கொண்டிருக்கிறான். அந்த மாதிரி அவன் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த லேப்டாப்பு அந்த மாதிரி காரியங்களை பார்த்து அதிலிருந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் பிரபுவாக மாறி இருக்கிறான். திறமை மிக்க ஒரு சின்ன பையன், அவன் வாலிபன் கூட சொல்ல முடியாது. இந்த மாதிரி சில தன்னிச்சையாக செயல்படுவது, தானாக செயல்படுகிற அந்த மாதிரி அனுபவங்கள் ஏதோ கோடியில் ஒருத்தருக்கு கூட கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். ஆனால் இதில் வாலிபர்கள் என்று சொல்லும்போது தானாக எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுத்து வாழக்கூடிய நிலையில் அவங்களுக்கு எந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் அந்த இருக்கும் அப்படி வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது உடஞ்சி போயிடும். அந்த காரியங்கள் வந்து அவங்களை விட்டு போயிடுது. வாலிபத்தில் என்ன தீர்மானம் பண்ணுறாங்களோ அந்த தீர்மானம் நாளுக்கு நாள் வந்து அந்த தீர்மானத்தை உடைச்சி போடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய ஒரு கண்ட்ரோலில் போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் சில பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. பெற்றோர் கண்ட்ரோலும் அப்படியே போயிடுது. அப்புறம் ஆசிரியர்கள் படிக்கிற காலங்களிலே ஆசிரியர்களை வச்சு ஏதாவது ஒரு நல்ல சுபாவத்தை பெற்று நல்ல அனுபவங்களை பெற்று வருவாங்களான்னு பார்த்தா அதுலேயும் கோட்டை விட்டுடுறாங்க. இப்போ பெற்றோரை கோட்டை விட்டுட்டாங்க, அப்புறம் ஆசிரியர்களையும் கோட்டை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவங்கள வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய நிலையில, வாலிபர்களை கைட் பண்ணக்கூடிய நிலையில், அவங்க நடத்தக்கூடிய நிலையில் ஒருத்தர் கூட இல்லை. எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில தீமையான அனுபவங்களில் எல்லாரும் விட இவங்க தான் பெரிய புத்திசாலிங்கிற மாதிரியும், அப்போ உடனே ஒரு சில விதமான வெளியிலிருந்து ஏதோ கிடைக்கக்கூடிய சில அன்புகளை வச்சு, அம்புகள்னா அம்புகள் எல்லாம் அன்பு போன்ற சில விஷயங்களை யாராவது அவங்களுக்கு பாராட்டினால், ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து கொஞ்சம் தலை சாய்த்து அவங்களுடைய விருப்பத்தை அப்படியே உடைச்சி அவங்களுடைய காரியத்தை தான் விட்டுட்டு, அப்புறம் பெற்றோருடைய காரியத்தை விட்டுட்டு, அப்புறம் ஆசிரியர்கள் இந்த மாதிரி மூத்தவர்கள் சொல்கிற இந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். சம்பந்தமே இருக்காது, சொன்னவங்க எதுக்குமே சம்மந்தப்படாதவங்க. ஆனால் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஆணோ பெண்ணோ இருக்கணும், அவங்க அந்த லைனில் அப்படியே இறங்கி போவாங்க பாருங்கள். அது ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். ஏனென்றால் இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணி எல்லாம் செய்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவங்களாம் உருவாக்கி கொண்டு யாரோ சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து திடீர்னு வந்து அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்கள ஒரு நல்ல கண்ட்ரோலுக்கு நேராக கொண்டு வருவாங்க. அப்போ அது வந்து ஒரே ஒரு மீறுதல் தான். அந்த ஒரு மீறுதலில் அவங்க ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடுவாங்க. ஒரே ஒரு மீறுதல் அவங்க லைஃப்பில் அவங்களுடைய மனசாட்சியை மீறுறது, அடுத்த பெற்றோரை மீறுறது, மூத்தவர்களெல்லாம் மீறுறது, இன்னும் ஆசிரியர்களெல்லாம் மீறுறது, எல்லாத்தையும் மீறி போய் ஒரு அன்புக்கு அடிமையாகி தன்னை வெளியில் கொண்டு விட்டுருவாங்க. அந்த அன்புக்கு அடிமையான பிறகு அவங்க அதிலேயே ரொம்ப டீப்பாக போயிடுவாங்க உள்ளே. அந்த உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களால திரும்ப வெளியே வர முடியாது. அவங்க திரும்ப வெளியில் வரும்போது பாதிக்கப்பட்டவங்களாம் வெளியே வருவாங்க. பாதிக்கப்பட்டவங்களாக, ஏதாவது துன்புறுத்தப்பட்டவங்களாக, மன உளைச்சலுக்கு ஆளாகி எப்படி இருந்தாலும் சரி, அதை வந்து நீடித்து இருந்தாலும் பிரச்சனை தான், அது நீடித்து இல்லாமல் பாதியிலே அறுபட்டு போனாலும் பிரச்சனை தான். எப்படியும் பிரச்சனையோடு வெளியில் வராங்க பாருங்கள். பிரச்சனையோடு வெளியில் வராங்க. வெளியில் வந்து என்ன பிரயோஜனம், அப்படியே வெளியில் வராங்க. வெளியில் வந்து கடைசியில் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு அனுபவம் தான் அவங்களுக்கு உருவாக்குறது. ஏன் இப்படி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக வாழ்க்கையை வெறுக்கிறாங்க. அதுக்கு அப்புறம்தான் இறைவனை தேடுவதற்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சில அனுபவங்கள் எல்லாம் முடித்த பிறகு அப்போ தான் இறைவனை தேடுவதற்கு சில அனுபவங்கள் வருகிறது. அதையும் சிலர் தேடுகிறார்கள், சிலர் வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். அவ்வளோதான். ஆனால் இங்கே என்ன சொல்லுது பாருங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவோம். ஒரு வாலிபனுக்கு அவன் வாழணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது அவன் வழிகளிலே சுத்தங்களை அவன் கை கொள்ள வேண்டும். ஆனால் அந்த சுத்தங்களை யாரை கொண்டு எவரை கொண்டோ அந்த சுத்தத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரவே முடியாது. ஏதோ பேரளவில் கொஞ்சம் கொண்டு வர மாதிரி இருக்கலாம், ஆனால் நிரந்தரமாக ஒரு சுத்தத்தை நம்ம கொண்டு வரதுங்கிறது ரொம்ப சிரமம். அதனால தான் எஸ்ரா சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நல்ல நீங்கள் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று சொல்லுகிறார். தேவ வார்த்தை, ஒரு இறைவனுக்கு பயப்படுகிற பயம், அது எந்த ஒரு மனுஷனிடத்தில் அது காணப்படுகிறதோ அவன்தான் அந்த இடத்திலிருந்து வெளியே வர முடியும். நான் இளமையிலே நான் வரும்பொழுது நான் ஒரு 18 வயசு 17-18 வயசில் தான் இந்த இயேசுவை எனக்கு அறியும்படி ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் கொடுத்தார். அந்த நாட்களிலே அறிந்த பிறகு
எனக்கு சின்ன வயதாக இருந்தாலும் நான் பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தேன். என்னென்னா சில நாட்களில் ஸ்மோக்கிங் என்கிறதான சிறு வயது முதல் நண்பர்களோடு சேர்ந்து சில ஸ்மோக்கிங் காரியங்களை எடுத்து அதை நான் ரொம்ப பயன்படுத்தி வந்தேன். அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடையாது. அதனால் பெரியவங்கள்ட்டெல்லாம் போய் நான் வந்து நெருப்பு கேட்பேன். ஒரு பெரிய கடையில் போய் எங்கள் தெருவில் ஒரு கடை இருக்குது, எங்கள் கடை தெருவில், அந்த கடையில் போயிட்டு எல்லாருக்கும் மத்தியில் ஒரு சிறுவன் தான் நான், எல்லாருக்கும் மத்தியில் துணிகரமாக இந்த சிகரெட்டை பற்ற வைப்போம். அப்போ உடனே அவங்க சொல்லுவாங்க, தம்பி இதெல்லாம் நீ செய்யக்கூடாது தம்பி, நீ ஏதோ காலம் தவறி செஞ்சிகிட்டு இருக்க, இது வந்து உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்னு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. எதையுமே நான் கேட்க மாட்டேன், ஒன்றையும் கேட்க மாட்டேன். உன்னுடைய அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை, உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். தேட்டரில் போடும்போது தேட்டரில் போவேன். ஒரு நாளைக்கு 2 தேட்டர் 3 தேட்டருக்கு ஏறி இறங்கினாலும் அங்கே பெரிய பெரிய ஆளுகிட்டெல்லாம் போய் நிற்பேங்க. ரவுடிசம் மாதிரியே போய் அவங்ககிட்டலாம் பயங்கரமாக வம்பெழுக்கிற மாதிரி கேட்பேன். எவனாவது முறைச்சானா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு வருவேன். அந்த மாதிரி ஒரு மரியாதை குறைச்சலாக நடந்து கொண்டிருந்தேன். ஆனால் அன்றைக்கி வந்து என்னை விடுவிக்கிறதற்கு என்னால் முடியலை, என் பெற்றோராலையும் முடியலை, அதுக்கப்புறம் என் நண்பர்களாலும் முடியலை, யாராலையுமே முடியலை. ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலாலையும் முடியலை, ஆசிரியர்களாலும் முடியலை. ஆசிரியர்களெல்லாம் ஒவ்வொருத்திட்டு அடித்து தந்துட்டு கல்லெடுத்து அடிச்சுட்டு வருவேன். அதனால் ஸ்கூல்ஸ்லேயும் எனக்கு எந்த வெற்றியும் கிடைக்கல. அப்போ நண்பர்களிடத்துலையும் எந்த வெற்றியும் கிடைக்கல, உறவுகளிடத்துலையும் எந்த வெற்றியும் கிடைக்கல. எனக்கு ஒரு நிரந்தர தீர்வோ விடுதலையோ எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் என்னுடைய தாயாருடைய வற்புறுத்துதலின் நிமித்தமாக, சில வற்புறுத்தி என்னை அழைத்ததன் நிமித்தமாக நான் சில நேரங்களில் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போகிறது போல நடிப்பேன், ஆனால் போக மாட்டேன். அந்த ஆலய வாசல் என்னன்னு வரைக்கும் போவேன். அதுக்கப்புறம் நான் நேராக சினிமா தேட்டருக்கு போயிடுவேன். அப்படி தான் அந்த நாட்கள் எனக்கு போனது. என்னை கண்ட்ரோல் பண்ண என்னாலே முடியல. அதனால் எந்த சக்தியாலும் முடியல. திடீர்னு தாயார் மறித்து விட்டார்கள். அந்த மரணத்தை மனதிலே வைத்து, தாயாருடைய மரணத்தை மனதிலே வைத்து, அந்த மரண காலங்களிலே நான் என்ன செய்தேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். அந்த மரண காலங்களில் வேதனைப்பட்டு அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நான் அந்த சூழ்நிலையை நான் உணர ஆரம்பித்தேன். தாய் போயிட்டா 3 தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும்னு சொல்லி அப்படி செயல்படும் போது மரணத்தில் கடவுள்கிட்ட நெருங்குற மாதிரி நெருங்கிட்டு திரும்பவும் நான் எங்கள் அம்மா விட்டு நான் ஓடி போயிட்டேன். குடும்பத்தை விட்டே ஓடி போயிட்டேன். வாலிபத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஒரு நிலையாக இருக்க முடியல. அப்படியே ஓடிட்டேன். திருத்துறைப்பூண்டிங்கிற ஊரில் போய் அங்கே என்னுடைய மாமா வீட்டில் அவருக்கு சில பெண்கள் தான் இருந்தாங்க. அதனால் அவங்களோட ஜாலியாக இருக்கலான்ட்டு நான் ஜாலியாக போயிட்டேன். ஆனால் திரும்பவும் ஆண்டவரை விட்டுட்டேன். ஆனால் நல்லா கவனிக்கணும், இந்த இறை வார்த்தைக்குள்ளே நான் வருவதற்கு ஒரு வழி எனக்கு தெரியலை. நான் அனாதையாக இப்போ அந்த இடத்துல போய் காணப்பட்டேன். கடைசியாக தாயாருடைய வற்புறுத்துதலும் ஜெபமும் அந்த ஒரு காரியத்தில் தான் தேவன் என்னை தொட்டார். அப்போ தான் என்னுடைய சரீரத்தில் ஒரு அடி விழுந்தது. அந்த அடி விழுந்தது நிமித்தமாக நான் என்ன செய்தேன், அல்லேலூயா, அந்த அடி விழுந்தது நிமித்தமாக தான் நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தேன். அந்த அடி விழுந்தது அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தேன், சபைக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் மருத்துவரிடத்தில் அம்மா கூட்டு போகல, நேராக கர்த்தரிடத்தில் தான் என்னை கொண்டு போனாங்க. அன்னைக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதி பலவீனங்கள் அன்னையோட அந்த ஒரு வாரத்தோடு மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு வெளியில் போனால் நான் கெட்டு போயிடுவேன்னு சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்திலேயே தங்க ஆரம்பிச்சிட்டேன். ஞானஸ்நானம் எடுத்து நான் வீட்டுக்கே போகலை, திரும்ப நான் ஆலயத்திலேயே தங்கி, ஆண்டவரே நான் இன்னும் உன் சமூகத்தை விட்டு போகவே மாட்டேன், நான் போனால் வீணாகிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி, பாஸ்டர் நான் இங்கேயே இருக்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் என்னை வெளியில் மாத்திரம் விட்டுறாதீங்க. வெளியில் விட்டால் என்னை வந்து நண்பர்கள் பிடிச்சி என்னை வீணாக்கிடுவாங்க, பழைய மாதிரி ஆக்கிடுவாங்க, அதனால் என்னை விடாதீங்க என்று சொல்லி என்னை திரும்பவும் நான் உள்ளே போய் காணப்பட்டேன். ஏன்னா அன்றைக்கி நான் வெளியில் வருவதற்கு சான்ஸே கிடையாது. ஒரு பக்கம் வந்து ரவுடிசம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் ஒரு 3 விக்கிரக கோவில்களெல்லாம் கட்டி அதுக்கு 400 வயசானமாகவும் பூசாரியாக மாதிரி இருந்து அந்த இடத்துல ரொம்ப பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சேன். அதனால் அங்கே ஒரு பக்கம்
பக்கம் பக்தி உள்ளவனாக நடிப்பேன், இன்னொரு பக்கம் வேண்டாதவனாக இருப்பேன். கடைசியிலே குடும்பத்துக்கு ஃபெயிலியர் தான். குடும்பத்துக்கு எந்த விதத்துலேயும் நான் யூஸ் ஆகலை. அப்படி தான் நான் துரத்தப்பட்டிருந்தேன். அதனால் கடைசியாக ஆண்டவர் அடித்த பிறகு தேவ சமூகத்தில் வந்து விழுந்து அதுக்கப்புறம் தான் வசனத்தை கையில் எடுத்தேன். வசனம் தான் இந்த வார்த்தையின்படி வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். பார்த்துங்க, இந்த வார்த்தை தான் என்னை சுத்தமாக்குச்சு, என்னை பரிசுத்தப்படுத்துச்சு, என்னை கடவுளுடைய சமூகத்தை நிற்க வச்சது. வேறு எந்த சக்தியாலும் என்னை மாற்றுறதுக்கு முடியலை. நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற காலங்களில் வீட்டுக்கு அடங்காதவனாக இருக்கும்போது குலதெய்வம்னு சொல்லி பல இடங்களுக்கு என்னை கொண்டு போய் அந்த பூசாரிகிட்ட கேட்பாங்க, இவன் இப்படியே இருக்கிறான், என்ன செய்யறது அப்படின்னு. அவன் வீட்டுக்கு அடங்க மாட்டான், அவன் கோயிலுக்குள்ள அவனை விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களும் கோயிலையும் சொல்லிட்டாங்க. ஆனால் என்னுடைய சுச்சுவேஷன் அப்படிதான். மயிலாடுதுறையில் 10 days இருக்கும், 10 வருஷமும் நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கலான்ட்டு என்னை கொண்டு போய் விட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு படிக்கல, ஒன்றும் படிக்கலை. நேராக பெரிய கோயிலில் போய் இருப்பேன். உண்டசோறு வாங்கி சாப்பிட்டுட்டு பெரிய கோயிலில் சில பணிவிடைகளை செஞ்சுட்டு அப்படி தான் இருந்தேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் சுற்றி வருவேன். அங்கே ஒரு ரிலையன்ஸ் காப்பி தூள்னு ஒன்று இருக்குது. அந்த காப்பி தூள் கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். இப்படி தான் ஒன்றும் வீட்டுக்கே அடங்க மாட்டேன், யாருக்கும் அடங்க மாட்டேன். அடங்காமல் பின்னாடியாக இருந்தேன். அது என்னன்னே தெரியல. சாத்தாயின விடவே இல்லை. அது வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் வரும் வரை அவருடைய ஆளுகை தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அவன் என்ன சொல்கிறானோ அதையெல்லாம் கேட்கணும், அவ்வளோதான். அதனால் ஒருத்தன் அட்டுறானா அடிக்கணும், ஒரு சிகரெட்டை கொடுறானா குடிக்கணும், வீட்டில் உள்ளவங்களாம் அடித்து தூள் பண்ணுறானா பண்ணணும். வீட்டிலலாம் சமாதானமாக இருக்காது. நான் வீட்டுக்குள்ளே போயிட்டனால எல்லாரும் அலறுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுழி எனக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால் ஆண்டவர் என்னை அப்படியே இப்போ வேறு மாதிரி பயன்படுத்துகிறார். அலையிலேயே சொல்லுவாங்க, அவர் வசனத்தின்படி என்னை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி, அவருடைய ஊழியக்காரனை மாற்றி, அவருடைய சமூகத்தில் இன்றைக்கி நிற்கவும், ஒரு வித்தியாசமான ஊழியர்களை எல்லாம் செய்யவும் கர்த்தர் இன்றைக்கி ஒரு அற்புதமான பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலத்தில் பிசாசினை வரவேற்று பல காரியங்களை செய்ய சொன்னார். இப்போ நம்ம போகும்போது பிசாசுகள் நம்மை விட்டு அகன்று ஓடுவதற்கு ஏதுவாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஓட்டுக்கும் ஒரு காலம் ஒன்று இல்லை. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளையை, இன்னைக்கு உங்கள் வாலிப பிள்ளைகளை உங்களால் திருத்த முடியலையா, உங்களால் கட்டுப்படுத்த முடியலையா, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். எங்கள் அம்மா செய்தது போல தேவ சமூகத்தில் அவனை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணாங்க. அவங்க என்னை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் கடைசியாக அவங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. திருச்சபையில் போய் சாட்சி சொல்லி, இந்த மாதிரி என் பையன் நான் சர்ச்சைக்குள்ளா ஊரை விட்டே ஓடிட்டேன்னு சொல்லி இங்கே ஒரு ஜபத்தை செய்ய சொல்லி ஜனங்கள் எல்லாரும் சோதனை வேதனையோடு, இப்படி பொட்ட பிள்ளைகளை வச்சுட்டு இப்படி ஓடுறானே, இவனை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நல்லா கவனிங்க சோதனை. அப்போதான் ஆண்டவரை வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. தாயாருடைய அந்த ஜெபம் சோதனை, அந்த ஜெபமானது அவங்களுடைய அந்த பிரயாசங்களை கர்த்தர் கூட வந்து வாய்க்க செய்தார். இன்னைக்கு நம்மளால முடியாது, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஆனால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை கொடுத்து தேவனிடத்தில் சொல்லுங்க. நீங்கள் என்னதான் சொன்னாலும் உங்களை மீறி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது உண்மையான வார்த்தை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவ வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறவனால் மாத்திரமே என்று எஸ்ரா ஆணித்தனமாக சொல்லுகிறார் என்றால், அவருடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அப்படி இருந்ததுனால தான் தன்னுடைய வசனத்தின்படி சுத்திகரித்து கொண்ட ஒரு தேவ மனுஷனாக, ஒரு ஆசாரியனாக அவர் அன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 2வது வசனம் படிங்க. அடுத்த 10வது வசனம், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனை விட்டு வழி தப்ப விடாதையும். அதான் உள்ள வந்தாச்சு. இனிமே எதுக்கும் இடம் இல்லை. இது அப்படி என்னுடைய லைஃப்ல நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழு இருதயத்தோடு நான் அவரை தேட ஆரம்பித்தேன். வேற எதுக்கும் இடம் இல்லை. சொந்தம் பந்தம் நண்பர்கள் அவன் இவன் லொட்டு லொசுக்கு எதுக்கும் இல்லை. முழு இருதயமும் கர்த்தருக்கு தான். ஆமாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துக்கு இடம் இல்லை. வெளியிலனா எங்கேயும் போக மாட்டேன். ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்பேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவங்க நல்ல ஜீவனோடு திடகாத்திரமாக இன்றைக்கு அந்த ஊழியக்காரர் இருக்கிறார். பாஸ்டர் ஜேம்ஸ் என்று சொல்லுகிறவர் கும்பகோணத்திலே ஸ்தோத்திரம் கிரைஸ்ட் கிங் ஸ்கூல் அந்த பக்கத்திலே நல்ல மெய்ப்பன் என்கிற ஒரு சபை வைத்திருக்கிறார். அவர் தான் எங்களை நடத்தினவர்.
அவருடைய பாதத்தில் தான் 20 ஆண்டுகள் அவங்களுக்கு கீழே இருந்து முதலாவது கிளை ஊழியமாக இந்த ஜெயங்கொண்டம் ஊழியத்தை என் கையில் கொடுத்தாங்க. 15 ஆண்டுகளாக நான் ஊழியம் பண்ணுறேன், அதனால் நீ போய் அந்த ஊழியத்தை ஆரம்பி என்று சொல்லி என்னை ஜெபம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அவ்வளோதான். கையில் ஒரு 100 ரூபாய் 90 ரூபாய் தரல, சில்லறை காசு உண்டியிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. அந்த காசை கொடுத்து நீ போய் என்ன பண்ணு, ஜெயங்கொண்டத்தில் ஒரு ஊழியத்தை பார்த்து நடத்துகிறான்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த வாலிபனாக மாறி அந்த 10 ஆண்டுகள் அவங்க கையில் இருந்து அதிலிருந்து அந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே சில ஜபங்கள் வழிமுறைகள் எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டு முழு இருதயத்தோடு ஆண்டவரை நான் தேடி அதுக்கப்புறம் தான் நான் ஆண்டவருக்குள்ளே ஊழியத்துக்குள்ளே இங்கே வந்து தனிமையாக தான் வந்தேன். வீடு வீடாக போய் இடம் கேட்டேன், வீடு கேட்டேன், ஜெபம் நடத்தணும், இடம் கொடுக்கன்னு. ஆனால் நிறைய பேர் கொடுக்கல, யாருமே தரலன்ட்டாங்க. நீ ஒண்டியாக இருக்க, உன்னை நம்பிலாம் எவ்வளோ வீடு தர மாட்டான், போயிட்டு வாடான்னு சொல்லிட்டாங்க. ஜெயங்கொண்டம் முழுசும் சீனிவாச நகர், சூரிய மணல், சிந்தவளையம் போன்ற வேலாயுத நகர் போன்ற, அப்புறம் இங்கே அடிப்பள்ளம், கீழே குடியிருப்புன்னு பல ஊர், மேலே குடியிருப்பு, எல்லா இடங்களுக்கும் போயிட்டோம். ஒருத்தரும் வீடு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தெரிந்த ஒருவர் சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா சுடுகாட்டில் பால் அடைந்த ஒரு கொட்டா ஒன்று இருந்துச்சு. அது சுடுகாடு புடம் புதைக்கிற இடத்துல அதுலேயும் இடத்தை ரெடி பண்ணி அதில் ஒரு ஷெட்டு போட்டிருந்தாங்க. அந்த ஷெட்டு தான் ஒரு ஆண்டுகளுக்கு அந்த ஷெட்டை எனக்கு போக்கியமாக கொடுத்தாங்க. 2000 ரூபா கொடு, செட்டை சீரமைச்சு தரேன், நீ வாடகைலாம் தர வேண்டாம், நீ இங்கே இருக்கலான்னு சொன்னாங்க. அது மாதிரி செஞ்சோம். அதுக்காக போய் நாங்கள் போய் தங்கணும்னு வச்சுக்கலேன். அப்படி தங்கி நாங்கள் சில காரியங்களை பண்ணோம். அதனால் அந்த பார்த்தீங்கன்னா முழு இருதயத்தோடு நான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆண்டவருடைய வார்த்தையை தவிர எந்த காரியமும் எனக்கு தெரியாது. நம்ம சகோதரர்கள் கூட ஆராதனைக்கு விரோதமாக பாஸ்டருக்கு விரோதமாக எதாவது பேசிட்டாங்கன்னா கூட எனக்கு பொறுக்காது, நேராக போய் நான் பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவேன். அந்த மாதிரி என்னை கற்பனையை விட்டு வழி தப்ப விடாதீங்கிற மாதிரி என்னை கற்பனையை விட்டு வழி தப்ப விடாமல் ஆண்டவர் பாருங்க, எந்த வெளியில் போனால் நான் வீணாக போயிடுவேன்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலையில் கற்பனை விட்டு நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லி நான் வெளியிலே போக மாட்டேன்ல. ஆமாம், டெய்லி ஸ்தோத்திரம். காலையில் ஆராதனை எனக்கு மெயின். பார்த்தீங்களா, இப்போ எப்படி காலையில் ஆராதிக்கிறோம், இதெல்லாம் என்னால் உண்டானதில்லை. என்னுடைய தலைமை போதகர் கற்றுக் கொடுத்தார். என்னுடைய தலைமை போதகர் அவர் கற்றுக் கொடுத்தது. அவர் காலையில் தேவனை ஆராதிப்பார். அதைத்தான் இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸ்தோத்திரம். அவரிடத்திலிருந்து நான் உங்களிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் எதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா, கத்திடத்தில் என்ன பெற்றுக்கொண்டேன்னா அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி தான் நான் ஊழியக்காரனுடைய அந்த ஒரு அரவணைப்பில் இருந்து வளர்ந்ததுனால நான் வழி தப்ப விடாமல் கர்த்தர் நினைச்சாங்க. கற்பனையின்படியே என்னை வழி நடத்தினார், அந்த வசனங்களின்படியே என்னை வழி நடத்தினார். வசனத்தின்படி வாழணும் இருக்கிற அந்த வைராக்கியம் எனக்குள்ளே வர ஆரம்பித்தது. நான் வசனத்தின்படி தான் வாழ நினைத்தேன். அதனால் ட்ரீட்மெண்ட்டு கூட எடுக்க மாட்டேன், எந்த மருந்தும் எடுக்க மாட்டேன். 15 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி நான் டாக்டர்கிட்ட போயிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வீக்னஸ். எனக்கு சாதாரணமாக எந்த விதமான பொருளையும் சாப்பிட முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்தேன். ஆனால் ட்ரீட்மெண்ட்டு இல்லை, 15 ஆண்டுகள் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலை. நல்ல சாப்பாடு கூட எனக்கு அங்கே சாப்பிட முடியாது. அல்சர் அது இதுன்னு பயங்கரமாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் உயர்ந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். ஆனால் நான் அடிக்கடி டைஃபாய்டு ஃபீவர்னால் படுப்பேன். படுக்கும்போது பாஸ்டர் எனக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு உதவி செய்வார். அந்த நாட்களே அப்போ ஹஸ்பண்ட் இப்போ 2 பேரும் அவங்க வேறு பிரிஞ்சிருந்தாங்க. ஆனால் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வேலை பார்த்தாங்க, கன்னியாகுமரியில் வேலை பார்த்தாங்க. அதனால் இங்கே பாஸ்டர் மாத்திரம் தனியாக தான் இருப்பார். தனியாக இருக்கிற காலங்களில் அவர் கூட நாங்கள் இருந்தோம். அதனால் அவரும் எங்கள் கூட ரொம்ப தாழ்மையான பாஸ்டருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பாஸ்டர்லாம் இன்றைக்கி கோபுரம் கட்டி தனியாக இருக்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஸ்கூலை நடத்தின கிரைஸ்தவ ஸ்கூல் மாஸ்டரோ அல்லது அந்த அவருடைய அண்ணன் ஜேம்ஸ் அவர்களோ காலேஜில் லெக்சராக இருக்கிற அவங்க லெக்சராக கொண்டு இந்த பாஸ்டர் ஊழியத்தையும் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்களுடைய தம்பி, அவங்களுடைய பாஸ்டர் மேத்யூ எல்லாருமே அவங்க தங்குற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் நடக்கிற இடத்துல ஆளுக்கு 2 பெஞ்சை போட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல படுத்துக்குவாங்க, நீங்களும் படுத்துக்குவாங்க. பார்த்தீங்களா, இந்த காலத்தில் ஒருத்தர் அப்படி கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்கூலில் நிறைய பெஞ்சஸ் கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த பெஞ்சஸில் இந்த இடத்துல வேத்தி மாஸ்டர் படுத்து தூங்குவாங்க, அந்த இடத்துல ஜான் மாஸ்டர் தூங்குவாங்க, அந்த இடத்துல ஜேம்ஸ் மாஸ்டர் தூங்குவாங்க, நான் பக்கத்தில் ஒரு மூலையில் நான் படுத்து கிடப்பேன். பாருங்கள் எப்படி இப்பயும் அவங்களுடைய கன்னியாகுமரியில் கள்ளக்குடியில் அவங்க சர்ச் இருக்குது, வேலுக்கம்பியில் முண்டவளையில் அவங்க சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா பால்பாஸ் சொல்கிறவர் அந்த சர்ச்சுக்கே ஹெட்டப் அவர் தான். எல்லா சபைகளுக்கும் ஹெட்டப் பண்ணிக்க அவர் எப்போ அவருக்கு ஒரு ரூம் இருக்கும். ஆனால் அந்த ரூமில் அவர்
படுக்க மாட்டார். அந்த சர்ச்சில் வந்து எல்லார் மத்தியிலையும் பிரதர்ஸ் எல்லாம் படுத்திருப்பாங்க. அந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 2 மணி நேரமாவது அந்த சர்ச்சில் வந்து அப்படியே படுத்து தூங்குவார். தூங்கிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து படுப்பார், யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு போடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தாழ்மை உள்ள ஒரு தேவ ஊழியர்களிடத்தில் நான் வளரும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதனால் அந்த மாதிரி குடும்பத்தை அந்த மாதிரி குடும்பத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருந்தார். அதனால் அவங்க மேலே கிருபாசனம் சர்ச்சை சார்ந்தவர்கள் நல்ல அருமையான உபதேசங்களை உடையவர்களாக காணப்பட்டார்கள். அதனால் இன்றைக்கி அவர்கள் வழியாக இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ரொம்ப தாழ்மை சோத்துல மேலே கீழே எதுவும் பார்க்க மாட்டாங்க. எந்த ஜாதி போனால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பக்கத்தில் ஒரு நல்ல குடிக்கணும், பக்கத்தில் பந்தி எடுக்கும்போது ஒரே பாத்திரத்தில் தான் பங்கெடுப்பாங்க. அதெல்லாம் இந்த அன்பையெல்லாம் பார்த்து தான் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் வந்துடுச்சு, ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. பக்கத்தில் ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்ட எவனும் விரும்பாத ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து அந்த டம்ளரில் குடிப்பான். ஆனால் அதுக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த ஸ்கூல் நடத்துகிற அந்த மாஸ்டர்ங்கிறவர் அது பக்கத்தில் உட்காந்து அதே கப்பை வாங்கி குடிப்பார். வாய் வச்சு குடிப்பார். இப்போ தான் கொரோனா வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இப்போ இல்லை எங்கேயுமே. ஆனால் அன்னைக்கு வந்து அப்படிலாம் அவங்கெல்லாம் வாழ்ந்து வந்தாங்க. அப்படிலாம் மேலே கீழே எதுவும் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சமரசமாக பழகுவாங்க, நல்லா பழகுவாங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு பழக்கத்தை அருமையான அந்த தேவதாசர்களுக்கு கொடுத்ததுனால அவங்களுடைய பழக்கம் தான் என்னை இந்த அளவுக்கு உருவாக்க ஏதுவாக காணப்பட்டது. ஆகவே கற்பனை விட்டு வழி தப்ப விடாமல் பாதுகாத்தார். அடுத்த வருஷம் படிக்க பார்க்கலாம். 3ஆம் வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் இந்த வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை முற்றிலும் உண்மை. பாருங்க, வெளியில் நடந்த பொழுது நண்பர்களுடைய வார்த்தையை நான் என் மனசில் வச்சு நான் நடந்த ஏமாற்றங்களை அடைந்த பாவங்களை செய்தேன். ஆனால் தேவ சமூகத்தில் வந்த பிறகும் நான் செய்தது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைக்க ஆரம்பித்தேன். நான் இந்த மாதிரி காலேஜ் பைபிள் ஸ்டடி இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் வசனத்தை நல்லா கேட்பேன். உடனே நோட்டை எடுத்து நல்லா எழுதுவேன். வார்த்தையை விட்டுற மாட்டேன். ஒரு வார்த்தையை விட்டுட்டு நான் கூட பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட அது என்ன வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை அப்படியே நான் முடிச்சு எழுதிடுவேன். உண்மையிலே சொல்கிறேன், அதுதான் என்னுடைய இருதயத்தில் வந்து தங்கச்சி. அந்த எழுதுன பார்த்தீங்களா, அதுதான் என் இருதயத்தில் வந்து தங்கச்சி. நான் எழுதி வச்சதை என் எழுத்து எனக்கு புரியுதான்னு சொல்லி நல்லா பார்ப்பேன். அதே மாதிரி கொண்டு போய் தனியாக ரூமில் வச்சு நான் எழுதுனதெல்லாம் பார்ப்பேன். பார்த்தா அது அப்படியே வரும். சண்டே ஸ்கூல் ஊழியத்திற்கு போவேன். சண்டே ஸ்கூல் ஊழியத்திற்கு போயிட்டு அந்த என்னென்ன பாஸ்டர் பேசுகிறாங்களோ அதை எடுத்து அவங்களுக்கு தேவையானதை மாத்திரம் எழுதி கொடுப்பேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லை, ஏன்னா இது நல்ல உபதேசமாக இருக்கும். அதனால் நல்ல உபதேசத்தை அந்த நல்ல மாதிரி பேசுகிற அந்த வார்த்தையெல்லாம் பிள்ளைகிட்ட கொண்டு போய் நம்ம அப்படி கொடுக்க முடியாதுல்ல. அதனால் அப்படி செய்வேன். அது உடனே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளை அந்த அளவுக்கு கத்தளைகளை நடத்தினார். அடுத்த 4ஆம் படிக்க பார்க்கலாம். கர்த்தாவே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று ஆண்டவரை பேச சொல்லி ஒவ்வொரு ஆராதனைகளுக்கும் நாங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா, பேசுவாண்டவரை எங்களோட பேசுவாண்டவரை பைபிள் பாஸ்டர் பேச போனாங்க, என்னோட பேசுவாண்டவரை என்று சொல்லி ஒவ்வொரு ஜபங்களையும் பேசுவோம். இன்னைக்கு 3 நாள் கன்வென்ஷன் நடக்கும் போது நான் முன்கூட்டியே ஜபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே வருகிற தேவதாசனை கொண்டு எங்களோட பேசுவாண்டவரை சொல்லி பயங்கரமாக ஜெபிப்போம். அதே மாதிரி ஆண்டவர் பேசுவார் பாருங்க. ஹல்லேலூயா. வார்த்தைகள் வரும் பொழுது ஆனால் நாங்கள் எந்த இடமும் கொடுக்க மாட்டோம். நான் ஒரு இளம் ஊழியர் தான், அந்த இடத்துல எல்லா பொறுப்பும் எனக்கு உண்டு. ஆனாலும் எல்லா வேலையும் இந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி ஆராதனைக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருவேன். எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அந்த ஊழியத்தில் போய் நான் கலந்துக்குவேன். ஜபத்துக்கு நான் ஜபம் ஆரம்பித்த பிறகு வெளியில் போக மாட்டேன். இன்றைக்கெல்லாம் ஒரு மாணவர்களை அந்த மாதிரி பார்க்க முடியல. ஒரு இளம் ஊழியர்களை ஒரு 3 மணி நேரம் ஆராதனைகளை பார்க்க முடியல. அப்படியெல்லாம் சில பேர் ஊழியத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்னும் இது வரைக்கும் நானும் ஒரு சில தம்பிமார்களை 3 மணி நேரம் ஆராதனையில் உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஆமாம், ஒரு மணி நேரம் உட்காரவா எந்திரிச்சு போயிடுவான், 1/2 மணி நேரம் உட்காரவா எந்திரிச்சு போயிடுவான். இப்படி தான் நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய நாட்களில் நாங்கள் எப்போ ஆராதனைக்கு முன்கூட்டியே போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த ஆராதனை முடியும் வரை 4 மணி நேரத்துக்கு தான் ஆராதனை நடக்கும். அவ்வளோ நேரமும் தேவ சமூகத்தில் அற்புதமாய் உட்கார்ந்துருக்கும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு யூரின் கூட நான் போக மாட்டேன். போன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு யூரின் வந்து ஓட மாட்டேன். ஓடுனதே இல்லை. இன்னை வரைக்கும் நான் அதை சிந்திக்கிறேன். எப்பயாவது நான் எந்திரிச்சு யூரின் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த அளவுக்கு அது கூட எனக்கு தெரியாது. அப்படியே தேவசமூகத்தில் உட்காந்துருப்பேன்.
அப்படியே உட்காந்துருப்பேன். 4 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருப்பேன். சில நேரத்தில் ட்ரம்ஸ் அடிக்க விடுவாங்க, ட்ரம்ஸ் அடிப்பேன். ஆனால் அதுவும் அடித்த பிறகு திரும்பவும் அப்படியே தான் உட்காந்துருப்பேன். ட்ரம்ஸ் அடிச்சுன்னு எதிர்த்து போக மாட்டேன். ஆனால் ஒரு சில காலங்களில் எனக்கு கொஞ்சம் பதவி உயர்வு மாதிரி கிடைச்ச பிறகு கொஞ்சம் வெளியே போனேன். எதுக்கு போனேன், என்னத்துக்கு போனேன்னு சொல்லி கேட்டால், என்னத்துக்கு போனேன்னா என்னை ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க. அப்போ நான் பாட ஆரம்பித்தேன், துதிக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த ஸ்டேஜில் நான் நிற்கும் போது எப்படி நிற்பேன்னா, என் சட்டை ஃபுல்லாக நனைஞ்சிரும், அப்படியே தொப்பையாக மலையில் நனைஞ்சது மாதிரி இருப்பேன். அதனால் அந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு உடனே அப்படியே ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஃபேனில் அப்படியே தலையை காட்டிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் உணர விட்டுட்டு உடனே வந்துடுவேன். அப்போ கூட நான் துணிகரமாக வெளியில் எங்கேயும் போக மாட்டேன். உடனே அங்கே உள்ளே போயிட்டு அந்த ஃபேனுக்கு நேரம் இருக்கணுங்கிறதுக்காக போனேன். போயிட்டு சீக்கிரம் வந்து உட்காந்துருவேன். உடனே வந்து என் இடத்துல வந்து உட்காந்துருவேன். மற்றபடி நான் வெளியில் துணிகரமாக அப்படி போனதாக எனக்கு தெரியலை. யாரும் கூப்பிட்டாலும் போக மாட்டேன். அதான் பிடிவாதம். ஆண்டவருடைய சன்னிதானத்தின் மேல் உள்ள அன்பு. யாரும் எனக்கு ஆராதனை விட்டுட்டு இந்த வேலையை பாருன்னு பார்க்க மாட்டேன். எனக்கு முக்கியம் தேவ சமூகம் தான், கர்த்தர் சமூகம் தான். ஒரு பைபிள் ஸ்டடியில் கூட நான் லேட்டாக போக மாட்டேன். என்னை பற்றி தெரியும். அதனால் பாஸ்டரோ மாஸ்டரோ ஒருத்தர் எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. நான் அப்படி செய்வேன்னு தெரியும். அதனால் வெளியில் எங்கேயாவது போயிட்டு சுற்றிட்டு லேட்டாக வந்து உட்காருவேன்னா அதுவும் கிடையாது. அப்படியும் வரமாட்டேன். அப்படியும் நான் பண்ணுறதில்ல. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுதான் தேவனுக்குன்னு வைராக்கியமாக இருக்கிறது. ஆகவே இந்த வசனங்களை கடைசி வசனம் படி பார்க்கலாம். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களுடைய வசனத்தை வரவேற்பேன். இந்த வசனம் ஃபுல்லாக எனக்கு தான் உங்களுக்குன்னா நீங்களே ஏற்றுக்கலாம், அவ்வளோதான். இந்த வார்த்தைகள்லாம் என்னோடது, எனக்காக ஆண்டவர் பேசினது. அந்த காலங்களில் அழுது கொண்டே இந்த வசனத்தெல்லாம் நான் வாசிப்பேன். 119ஆம் சங்கீதத்தெல்லாம் அழுதுகிட்டே வாசித்து ஆண்டவர் நடத்துங்கப்பான்னு சொல்லுவேன். முழங்காலில் நின்று சங்கீதத்தை பைபிளை கையில் எடுத்து வச்சுட்டு முழங்காலில் நின்று 119ஆம் சங்கீதத்தை அப்படியே வாசித்து அழுது என்னை இருபடி நடத்துங்கப்பான்னு சொல்லி கர்த்தர் சமூகத்திலே சொல்லுவேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை சுதந்திரப்படுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம 2வது பாயிண்ட் பார்த்தோம். என்ன பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம்? நாம் வழிகளை சுத்திகரிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். வழிகளை சுத்திகரிப்பேன். இன்னைக்கு நம்ம வழிகளை சுத்திகரிப்பதற்கு உண்டான நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதே போல என்னுடைய வாழ்க்கையில் நடந்த என்னுடைய சுத்திகரிப்பை குறித்து நான் உங்களுக்கு நிறைய சொன்னேன். ஆண்டவர் என்னை சுத்திகரித்தார், என்னை வழி நடத்தினார், என்னை அற்புதமாக நடத்தினார். இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் அவர் நிற்க வச்சிருக்கிறார்கள். அதுக்கு என்னுடைய போதகர் மெயின் காரணம். அடுத்தது ஆவியானவர் என்னை நடத்தினார். ஆவியானவருக்குள்ள என்னை எங்கள் போதகர் நடத்தினார். அவர் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த கண்ட்ரோலை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன். அதனால கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்தினார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் உடைய சமூகங்களோடு கூட வழிநடத்திட்டும் எல்லாத்தையும் எங்களை காத்துக்கொள்ளும். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பேர் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளை ஏற்படுத்தி கொடுங்க. தகப்பனே, சாட்சிகளை ஏற்படுத்தி கொடுங்க. தெய்வக்கரம் கூட எங்களை வழிநடத்தட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். தொடர்ந்துள்ள சங்கீத பாகங்களை தியானிக்கும் போது உங்கள் ஆவியாருடைய பிரசன்ஸ் எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். மாலை 7 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். அதிலையும் இந்த சங்கீத காரியங்களை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.